பிரைஸ் லார்ட். எஃப்ஜி மினிஸ்ட்ரீஸ் வேத உரையாடல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வரவேற்கிறோம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர். பிரைஸ் லார்ட். நம்ம கிறிஸ்தவர்கள்னாலே உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும், அவர் ஒருவரையே தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நம்ம படித்திருக்கிறோம், நம்ம அறிந்திருக்கிறோம். நமக்கு ஒரே தேவன் தான் உண்டு, அந்த ஒரே தேவனை தான் நம்ம ஆராதிக்கிறோம், அவர் தான் மெய்யான தேவன். எல்லா கிறிஸ்தவர்களுமா ஏன் அப்படின்னு சொன்னா, நீங்க கேட்டதானே அந்த வசனத்துல இருந்தே வருவோமே, உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. பணிந்து கொள்ளுதல், தொழுது கொள்ளுதல், ஆராதனை குறித்து சொல்லும்போது உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையே பணிந்து கொண்டு, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக. அப்ப தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் என்று நம்ப வேண்டும், அவர் ஒருவர் என்று நம்ப வேண்டும், அந்த ஒருவருக்கு மட்டும்தான் ஆராதனை செய்யணும். ஆனால் கிறிஸ்தவர்கள் ஒருவருக்கு ஆராதனை செய்யறாங்க. ஏன்னா என்கிட்டயே ஒருத்தர் கேட்டாரு, நீங்க ஏசு கிறிஸ்து தெய்வம்னு சொல்லிட்டீங்களா, அப்ப பிதாவுக்கு ஆராதனை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு கேட்க. ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். கன்ஃபியூஷன் கிடையாது. என்ன அப்படின்னா, பிதான்றவர் வேற ஒருத்தர்னு நினைக்கிறாங்க அவங்க. நாம பாத்தீங்கன்னா அந்த பிதாவானவர் தான் உனக்காக மனிதனாக வெளிப்பட்டார், அப்படிதான் வேதம் சொல்லுகிறது. உண்மையான சுவிசேஷனா அதை தான் சொல்லுகிறது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதுதான் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லும்போது, இவர்கள் நீ பிதாவாகிய தேவனை சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படியானால் இவர்கள் பிதா என்கிற தேவன் வேறொருவர் என்று எண்ணுகிறார்கள். அப்போ அதுதான் அங்க பிரச்சனையாக காணப்படுகிறது. அப்போ எப்படி நம்ம சர்ச்சுக்கு வர்றோம், நம்ம தேவனை தொழுது கொள்ள சர்ச்சுக்கு வர்றோம், அப்போ 3 பேருக்கு 2 பேருக்கு பங்கு போட்டு நம்ம ஆராதனையை செலுத்தினா ரொம்ப சிம்பிள். அந்த வசனத்தை அவர்கள் கேள்விப்பட்டிருக்கார்களா, நம்புறார்களா என்று தெரியல. பாஸ்டர் சொல்லி கொடுக்கணும், தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யணும், அதுதான் ஆராதனை. வேறு ஒருவரை பணிந்து கொள்ளக்கூடாது, ஆராதனை செய்யக்கூடாது, வேறு ஒருவரை தெய்வம்னு சொல்லக்கூடாது. அப்ப சபைக்குள் ஃபார் எக்ஸாம்பிள் திரித்துவ தெய்வம் 3 பேரு அப்படின்னும் போது எப்படி அது ஒருவரை குறிக்கும்? 3 நபர்கள், 3 வித்தியாசமான தன்மை உடையவர்கள் அப்படின்றாங்கல்ல. அப்படின்னும் போது இவர் தான் அவரா அப்படின்னு சொன்னா இவர் அவர் அல்ல அப்படின்றாங்க. அப்படின்னா இவர்கள் சொல்லுகிறது வேதத்தின் அடிப்படையான தெய்வம் அல்லையே. அப்ப இவர்கள் தொழுது கொள்ளுகிறது வேதத்திலே சொல்லப்படுகிற தெய்வம் அல்ல. அப்ப தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்கிற கட்டளையை மீறி இவர்கள் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் கிடையாது 3 பேர் என்று சொல்லி 3 ஆவிகளை தொழுது கொள்ளுகிறார்கள். அப்படியானால் விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறார்கள். தேவனை குறித்த அடிப்படையான சட்டத்தையே மாற்றுகிறார்கள். அதாவது தேவனையே மாற்றுகிறார்கள். தங்களுக்குன்னு ஒரு தெய்வத்தை உண்டாக்கி பணிந்து கொள்ளுகிறார்கள். அதனால கேட்டேன், நீங்க கிறிஸ்தவர்கள் இப்படியாக தொழுது கொள்ளுகிறோமேன்னு கேட்கிறீர்கள். அதான் கேட்டேன், நீங்க எல்லா கிறிஸ்தவர்களுமா, அல்லது உண்மையான கிறிஸ்தவர்களா, அல்லது கிறிஸ்தவர்கள் என்கிறதான ஒரு பெயரை வைத்து கொண்டிருக்கிற எல்லாரையும் சொல்றீங்களா நீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல, நமக்கு ஒரே தேவன் தானே உண்டு பாஸ்டர், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தானே உண்டு, அப்படிதானே பைபிள்ல. அடுத்த கேள்வி, அவர் யாருன்னு கேட்பேன் நான். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்படி எல்லாரும் சொல்றாங்களா? தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு கிறிஸ்தவர்கள் நம்புறான்னு சொல்றீங்க. நான் கேட்கிறேன் கிறிஸ்தவர்கள் இடத்துல, அந்த தேவனாகிய கர்த்தர் யாரு? யார் தான் தேவனாகிய கர்த்தர்னு சொல்லுங்க, கேட்டு பாருங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. நீங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அதுன்னு சொல்றீங்க. திருத்துவத்தை விசுவாசிகள் கேட்டீங்கன்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி என்கிற 3 பேரை அது குறிக்குதுன்னுவாங்க. யெகோவா சாட்சிகளை கேட்டீங்கன்னா தேவனாகிய கர்த்தர்னா யாரு? யெகோவான்றவர் தான் தேவனாகிய கர்த்தர், இயேசு கிறிஸ்து கிடையாது அப்படின்னுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப நான் சொல்றது கிறிஸ்தவத்துக்குள் காணப்படுகிற 3 பெரிய பிரிவுகளை குறித்து நான் பேசுகிறேன். இப்ப அடுத்தது கேள்வி வந்துருது இல்ல, தேவனாகிய கர்த்தர் ஒருவரை தான் பணிந்து கொள்ளணும், கரெக்ட். தேவனாகிய கர்த்தர் யார் என்ற கேள்வி வந்துருது இல்ல. அவர் தான் குமாரனாய் கொடுக்கப்பட்டவர் தான் நித்திய பிதான்னு சொல்லி ஏசாயா 9:6 சொல்லுது. நல்லது. குமாரனும் பிதாவும் ஒருவரையே குறிக்குதா, இல்ல இவர் வேற அவர் வேறையா? அடுத்த கேள்வி கேட்கிறேன். அப்போ முதல் பாயிண்டே அடிபட்டுரும்ல, பல தெய்வங்கள் வந்துரும்ல. அதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சிம்பிளா விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறார்கள்னு சொன்னேன். அதுக்குதான் நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கிறீங்க. விக்கிரகத்தை தொழுது கொள்ளுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிற பிதா என்பதும் குமாரன் என்பதும் உண்மையாக வேதத்துல சொல்லப்படுகிற பிதாவை குமாரனை குறிக்கல. ஏன்னா
குமாரன் யாருன்னு சொன்னால் அந்த பிதாவாகிய தேவன் ஒரு சரீரத்திலே காணப்பட்டார். அந்த தேவனுடைய ரூபம், அந்த தேவனுடைய ஆலயம், அந்த தேவனுடைய மகிமை, அந்த தேவனுடைய பிரகாசம், அதுதான் வந்து குமாரன் என்ற வார்த்தையினுடைய அர்த்தம். வேறொருவர் அல்ல. இம்மானுவேல், தேவன் நம்மோடு, அதோடய முடிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் நம்ம இது மாத்திரம் கிடையாது. ஒவ்வொரு வார்த்தையும் தேவனை குறித்து சொல்லுகிற வார்த்தையை எடுத்தீங்கனாலே அவர் ஒருவர். இயேசுன்ற வார்த்தையே அதான். நிறைய பேர் தெரியாமே இயேசுன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நம்ம இதை கவர் பண்ணோம்னு நினைக்கிறேன். அர்த்தம் என்னன்னா, யெகோவா தானே மெய்யான தெய்வம். அந்த யெகோவா கர்த்தர் என்கிறவர் என் ரட்சிப்பு. எப்படி ரட்சிப்பு? அந்த கர்த்தர் என்கிறவர் மனிதனாக வெளிப்பட்டு ரட்சிப்பு ஆனபடினாலே நான் அவரை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ணி இயேசுன்னு சொல்றேன். அதான் என்னுடைய அர்த்தம். என்னுடைய கர்த்தர், என்னுடைய பரலோக தெய்வம் என்னை ரட்சிக்கிறதற்கு மனுஷனா வெளிப்பட்டாரு, இவர் தான் எனக்கு தெரியும், இவரை இயேசுன்னு சொல்றேன். அப்ப இயேசுன்னு ஒரு மனுஷன் சொல்றானாலே பரலோகத்தின் தெய்வம் இவர்னு சொல்றான்னு அர்த்தம். இவரை அன்றி வேறொரு தெய்வம் இல்லைன்னு சொல்றான்னு அர்த்தம். அப்ப இயேசு அப்படின்ற வார்த்தையினுடைய அர்த்தமே தெரியாம இவர் ரெண்டாவது நபர், இவர் சிறியவர், பிதா பெரியவர் அப்படின்னா உனக்கு பிதாவையும் தெரியல, குமாரன்னா என்னான்னு தெரியல, ரட்சகர் என்ற அர்த்தமும் விளங்கல, இயேசு நீ வாய் திறந்து சொல்லுகிறதுனாடைய அர்த்தமும் உனக்கு புரியலன்னு அர்த்தம். இன்ட்ரோடக்ஷன்லே இவ்வளவு காரியங்களை நம்ம பார்க்க வேண்டியது இருந்தது. என்னோட கொஸ்டினுக்கே நான் இன்னும் வரல. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போகலாம். அப்போஸ்தலர் 7:42. அந்த இஸ்ரவேலர்கள் வந்து சீனாய் மலையில் அங்கு நடந்து வந்ததை குறிக்குது. அது நடந்து வந்ததை சொல்லும் போது 7:42, அப்பொழுது தேவன் அவர்களை விட்டு விலகி வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். இதை குறித்து இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்திரத்திலிருந்து 40 வருஷம் வரையிலும் காணிக்கைகளையும் பலிகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ என்றும் அப்படின்னு சொல்லிட்டு வருது. இப்போ தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர்னு சொல்லி நீங்க வந்து சொன்னீங்க. நமக்கு ஒரே தேவன் உண்டுன்னு சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ அந்த தேவன் வந்து அவருடைய சொந்த ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வான சேனைக்கு ஆராதனை செய்ய அவர்களை ஒப்பு கொடுத்தார். அப்போ ஒன்லி காடு, அவங்கள நடத்திட்டு வந்த காட், அந்த யெகோவா என்கிற அந்த மெய் தேவன், அவங்க வந்து வேற தெய்வத்தை, அந்த விக்கிரகங்களை தொழுது கொள்றதுக்கு ஒப்பு கொடுத்தார். இப்போ காடே வந்து இன்னொரு தெய்வத்தை பணிந்து கொள்ள ஒப்பு கொடுத்தார் அப்படின்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இருக்கே பாஸ்டர். அது ஒன்றும் டிஃப்ரெண்ட்லாம் கிடையாது. ஒரு தெய்வம் போதாதுன்றாங்க. இப்ப நம்ம இவ்வளவு நேரம் தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர் பார்த்தேன். இந்த வார்த்தையை நீங்க வாசிச்சீங்கன்னா உபாகமம் 6:4 என்ன சொல்ல, இஸ்ரவேலே கேள் தேவனாகிய நம்முடைய இஸ்ரவேலை கேள் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். அப்ப இஸ்ரவேலன் இதை வாசிக்கும் போது அவன் என்ன வாசிப்பான்? தேவன்கிட்ட பேசுறாரு, நம்முடைய இஸ்ரவேலனாகிய நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு நம்பி அன்பு செலுத்த சொல்றாரு அப்படின்றது அவனுக்கு தெரியும். அப்ப இதெல்லாம் வாசித்தவன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்றத விட்டுட்டு எனக்கு வந்து ஒரு தெய்வம் போதாதுன்னும் போது சரி வச்சுக்கோ, 2 3 வச்சுக்கோ அப்படின்ட்டு ஆண்டவர் என்ன பண்றாரு, வான சேனைகளுக்கு உனக்கு ஒரு விக்கிரகம் 2 விக்கிரகம் உனக்கு வந்து, ஏன்னா 2 நாளே விக்கிரகம் தான், அது 3னா இன்னும் கொஞ்சம் பெரிய விக்கிரகம், இன்னும் வந்து எனக்கு பத்தாது அப்படின்னு சொன்னா சரி வச்சுக்கோ, வான சேனைகள்லாம் நீ தொழுது கொள்ளுன்ட்டு என்ன பண்றாரு, ஆண்டவர் விட்டுறாரு. அப்ப வஞ்சகத்தை விரும்புறாங்க, பொய்யை நேசிக்கிறாங்க, ஆனபடினாலே ஒப்பு கொடுக்குறார். இப்ப இதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். இது என்ன நீங்க கேட்டதான அதே காரியம் தான். ஸ்தேவான் பிரசங்கத்துல சொல்லுகிறதான அதே கதை. வான சேனைகளுக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை ஒப்பு கொடுத்த விரும்புறாங்க. சரி போ, நான் மட்டுமே உனக்கு போதாது இல்ல, சரி போன்னு ஒப்பு கொடுக்குறார். இது வந்து ஃபேரான்னு நீங்க கேக்குறீங்க. அதுதான் எப்படி தேவன் வந்து தன்னை தானே பணிந்து கொள்ள சொல்லணும் சொன்னாரு, கேட்க மாட்டேன்றியே. இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம், கத்திட்டே இருக்கிறோம், தேவனாகிய கர்த்தர் ஒருவர் தான் கர்த்தர், அது இயேசு கிறிஸ்துவை குறிக்குது, அவரை தான் பணிந்து கொள்ளணும். இல்ல 3 பேரை தான் பணிந்து கொள்ளணும்னா போ, உன்னை என்ன பண்ண முடியும், எப்படி மாற்ற முடியும் நம்ம சொல்றோம் இல்லையா? அதே போலதான் வானசேனைகளை பணிந்து கொள்ளும்படியாக ஒப்பு கொடுத்தாருன்னா அவர்களுக்கு தேவனாகிய கர்த்தர் என்கிற தங்களுடைய ஒரே தேவன் போதுமானவராக இல்லை. அவருடைய ஆத்துமா இச்சிக்கிறது. ஒரு நாயகர் போதாது என்று சொல்லுகிறது. அதாவது ஒரு நாயகர் போதாதுன்னா ஒரு தெய்வம் எங்களுக்கு போதாது அப்படின்னு சொல்லுது. இப்ப இந்த வசனத்தை நீங்க என்ன பாப்பீங்க? இது இன்னும் ரொம்ப ஹார்டா இருக்கிற மாதிரி இருக்கு. என்ன
அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார் என்ற வார்த்தையை நம்ம கேட்கும்போது, அப்படின்னா நிறைய பேர் விசுவாசிக்காம வஞ்சிக்கப்படுறதுக்கு காரணம் தெய்வமா தேவன் அனுப்புவார் அப்படின்னு கேள்வி வருது இல்ல. ஆமா. ஆனா மேல இருக்க வசனம் அதுக்கு தெளிவான ஒரு பதில கொடுக்குது. 11ஆவது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு. தேவன் ஒருவரை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க வேண்டுமானால் சும்மா தீர்ப்பாரா? அவன் ஒழுங்கா ஆண்டவரை நேசித்து கொண்டு சத்தியத்தை விரும்புகிறவன ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பாரா? அவனுக்கு சத்தியம் வேணாம், அவன் அநீதியில பிரியப்படுகிறான். அவனுக்கு சத்தியத்தை பார்க்கலும் பொய் தான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு, மாயை தான் பெருசா காணப்படுது. ஒரு தெய்வம் என்று சொன்னால் அவனுக்கு கஷ்டமா இருக்கு, 3 தெய்வம்னா இன்ட்ரெஸ்டிங்கா, 2 தெய்வம் அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு இல்லையா? அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஓகே போ, நீ விரும்புறபடியே போ. ஏன்னா நான் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கணும்னா தேவனாகிய கர்த்தர் யார் என்பதை அறிந்து அவருடைய நாமத்தின் மேலே, அதாவது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தின் மேலே, தேவனாகிய கர்த்தர் தான் எனக்காய் வந்தார். அவர் யாருன்னா இயேசு. அப்படின்னு அவருடைய நாமத்தின் மேல விசுவாசம் வைக்காதபடி காணப்பட்டால் அவருடைய பிள்ளைகளாக முடியாது, அவருடைய பிள்ளைகளாகும் அதிகாரம் கிடைக்காது, தேவனால அங்கீகரிக்கப்பட முடியாது. யோவான் 1:12 சொல்லுகிறது, 1:12-13 சொல்லுகிறது. அப்ப அப்படி இருக்கும்போது அப்படி ஏற்காதவர்கள் என்ன பண்ணணும்? ஆக்கினை தீர்ப்பு அடைய வேண்டும். அப்ப ஆக்கினை தீர்ப்பு அடையணும்னா அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு பொய்யை நேசிக்கணும். அவர்கள் ஏற்கனவே நேசித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. அதுதான் இந்த வார்த்தை சொல்லுது. வாசிக்கிறது திரும்பவும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல், சத்தியம் அறிவிக்கப்படுகிறது, சத்தியம் கரத்திலே காணப்படுது, சத்தியம் உனக்கு காதலெல்லாம் வந்து தொனிக்குது, உள்ளேயும் ஆண்டவர் பேசுறார், நான் ஒருத்தர் தான் பேசுகிறார் இல்லையா? ஆனாலும் அதுல விருப்பம் இல்ல, சத்தியத்துல பிரியம் இல்ல. ஆனா எதுல பிரியப்படுறாங்க? அநீதியில பிரியப்படுறாங்க, அதாவது பொய்யில பிரியப்படுறாங்க. அப்படி பிரியப்படுகிறவர்கள் ஆக்கினைக்குள்ளாக்கும் படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா 3 பேருன்றவங்க வெளியவே வரமாட்டேன்றாங்க. வேதத்தை எத்தனை முறை வாசித்தாலும் அவர்கள் என்னதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, வேதத்தை திரும்ப திரும்ப வாசித்து எப்படி 3 பேர், எப்படி எங்கெங்கெல்லாம் 3 பேரா இருக்காரு அப்படின்ட்டு என்ன பண்றாங்க, அப்படியாக பார்க்க ஆரம்பிக்கிறார். தேவன் வேதத்துக்குள்ளார நீ எங்க தேடினாலும் 3 பேராகவோ 2 பேராகவோ பார்க்கவே முடியாது. தேவன் ஒருத்தர் தான். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்லணும்னா தேவன் ஒருவர் என்கிறதன் அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல முடியுமே ஒழிய, இல்லை என்றால் கர்த்தர்னு சொல்லவே கூடாது. அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா பவுல் ஒரு இடத்துல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒருவன் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்லாதிருப்பானாக அப்படின்றார். அப்ப இயேசு கிறிஸ்துவை கர்த்தர் என்று சொல்ல வேண்டுமானால் தேவன் ஒருவரே கர்த்தர் என்கிறதின் அடிப்படையில் தான் இயேசுவானவரை கர்த்தர்னு சொல்ல முடியும். எப்படி இருக்கு பாத்தீங்களா? நீ எங்கெங்க சுத்தி சுத்தி வந்து 2 பேர் 3 பேர்னு தேடினாலும் நீ நிச்சயமாக வசனத்தினால இடறி விழுவாய். ஆனா ஏற்றுக்கொள்ள மனதிருந்தால் அழுது மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலே உன்னை ஒப்பு கொடுத்து, இவ்வளவு நாள் விக்கிரகத்தை ஆராதித்து கொண்டிருந்தேன், அதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா வேதத்துல இருக்க வார்த்தைகளை பயன்படுத்தி வந்து பாத்தீங்கன்னா அப்படியாக நான் தொழுது கொண்டிருந்தேன் என்று சொல்லி அதுல இருந்து விடுதலையாக்கி, இயேசு கிறிஸ்து ஒருவரே தெய்வம், அவருக்கு முற்பட்ட தெய்வமும் இல்லை, அவருக்கு பின் வேறு தெய்வமும் கிடையாது, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமை உள்ள கர்த்தர், ஆல்பா ஒமேகா இவர்தான், சிருஷ்டிப்பும் இவர்தான், முடிவு நியாய தீர்ப்பை கொடுக்கிறவரும் இவர்தான், நடுவுல என்னை ரட்சிக்கிறவரும் இவர்தான், அப்படி என்று சொல்லி ஏற்றுக்கொண்டால் மாத்திரமே ரட்சிப்படைய முடியும். அப்போ அந்த சாய்ஸை நம்ம தெரிந்து கொள்ளுகிறதற்கு ஏற்ப நம்ம வந்து அதற்குள்ளால போறோம். இதுல என்ன சந்தேகம் நினைக்கிறீங்க? இப்ப ஆதியாகம புஸ்தகத்துல ஆண்டவர் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி அவர்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த கனியை நீ புசிக்க கூடாது, நன்மை தீமை அறியத்தக்க கனியை நான் உனக்கு விளக்குகிறேன், நீ புசிக்க கூடாது, புசிக்கிற நாள்லேயே சாவையே சாவாம்னா, இவர்கள் வந்து அதை போய் பார்க்கும் பொழுது எடுக்கும் பொழுது பிசாசுனால ஏமாற்றப்பட்டு எடுத்து சாப்பிடும் பொழுது இதெல்லாம் ஆண்டவருக்கு தெரியாதா? இல்ல பார்க்கவே இல்லையா? அவர் தெரியும்ல, ஏன் போய் தடுக்கல? They chose death. They chose to disobey. அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதை தெரிந்து கொண்டார்கள், மரணத்தை தெரிந்து கொண்டார்கள். தேவன் ஏன் தடுக்கணும்? உனக்கு முன்னாடி ஜீவனை வைத்திருக்கிறேன், இன்னைக்கு உனக்கு முன்னாடி சுவிசேஷம் சத்தியம் உனக்கு முன்பாக வைக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்குள்ள நீ போக முடியும் அப்படின்றது உனக்கு வைக்கப்படுகிறது. ஆனால் நீ வந்து பார்த்தோன்னா இயேசு கிறிஸ்து வேணும் உனக்கு, எதுக்கு? அற்புதம் செய்யறதுக்கு, இந்த உலகத்தில் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு. ஆனால் அவர் ஒருவரே பரலோகத்தின் தேவன் என்று உன்னால் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா, உன்னுடைய ஆத்மா ஒருவரை
தெய்வமாக ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு இருவரை மூவரை நம்புகிறது. அது விக்கிரகம். 3 ஆவிகளை குறிக்குது. பிசாசு அந்த 3 ஸ்தானத்திலேயே வந்து உட்கார்ந்து இருக்கிறான். உனக்கு 3ன்னு பார்த்த உடனே உனக்கு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு மனசுக்குள்ள. ஒருத்தர் அப்படின்னா உனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா வேத வசனத்துல உனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அநீதியில் பிரியப்படுகிறாய். அநீதியில் பிரியப்படுகிற மனுஷன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படிக்கு தேவன் பொய்யை அவர்கள் நம்பத்தக்கதாக விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல இது கொடிய வஞ்சகம். பொய்ய நீ நம்புறது கொடிய வஞ்சகம். ஏன்னா நீ சத்தியத்தை தள்ளிட்டு பொய்ய நம்புற. ஆண்டவர் சொல்றாரு, போ, நீ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படியாய் போற. யூ சூஸ் இட். ஆண்டவர் நம்ம சூஸ் பண்ணிக்கும் போது அவர் என்ன பண்ண மாட்டாரு, அதை தடுக்க மாட்டார். இப்ப அவரிடத்துல வந்து நித்திய ஜீவனை பெறுகிறதற்கு நான் என்ன செய்யணும்னு ஒருத்தன் வந்து கேட்கிறான் அல்லவா, நீ வந்து வேதத்துல இருக்கிறதான இந்த வார்த்தைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கே, இதுபடி நான் சின்ன வயதுல இருந்து செய்கிறேன், உன்னிடத்துல ஒரு குறை உண்டு, நீ இதை செய் அப்படின்றார். அவன் மிகுந்த ஐஸ்வர்யவானா இருந்தபடியால் அவன் வந்து என்ன பண்றான், துக்கத்தோட, ரொம்ப கஷ்டமா இருக்கு, ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாம இருக்கு, துக்கத்தோட போயிட்டான். ஆண்டவர் ஏன் போற, பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உனக்கு வேற ஒரு வழி வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னாரா? இல்ல. அப்படியானால் ஒருத்தர் அதை சூஸ் பண்ணிக்கிறான், அவரை ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் தடுக்க மாட்டார். எனக்கு ஒரு நாள் தெரியும் நான் யாருன்னு, அவ்வளவுதான். அவன் சத்தியத்தை ஒருத்தர் ரிஜெக்ட் பண்றான் அப்படின்னா அவனை தடுத்து நிறுத்த மாட்டார். நேசிக்கிறபடினாலே அவனுக்கு வாய்ப்பு கொடுத்து வச்சிருக்கிறார். லைஃப் இருக்கு இன்னும். அந்த லைஃப் முடியறதுக்குள்ளாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டால் பிழைப்பாய், இல்லை என்றால் அழிவாய். அவ்வளவுதான். அப்போ நம்ம சூஸ் பண்றது, நம்ம ஃப்ரீ வில் காட் தந்திருக்காங்க, அதை வச்சு நம்ம சூஸ் பண்றோம். நிச்சயமா அதுக்குள்ள கான்சிக்வன்சஸை நம்ம ஃபேஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி இதுல இருந்து எனக்கு புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஆமா, நிச்சயமா. இப்ப சத்தியத்தை ஏற்றுக்கொள்வதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? நித்திய ஜீவன். சத்தியத்தை நிராகரிப்பதனால ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருக்கும்படியாக, அல்லது நான் பின்னாடி ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு நினைச்சு நடுவுல போயிட்டு அந்த உலகத்தை விட்டு, அதனுடைய கான்சிக்வன்ஸ் என்ன? நித்திய அழிவு. அவ்வளவுதான். ஆண்டவர் வரும்போது, ஆண்டவரை நான் தெரியாம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன், நீர் இன்னும் கொஞ்ச நாள் என்ன உயிரோட வச்சிருப்பீர்னு நினைத்தேன், இன்னும் எனக்கு புரியல அப்படின்னா ஆண்டவர் என்ன கேட்பாரு? உனக்கு புரிந்ததுன்னு எனக்கு தெரியும். ஏன் அப்படின்னா அவனுடைய மனசாட்சிக்கே தெரியும். கர்த்தர் எத்தனை தடவை நம்மோடு கூட பேசினார், எத்தனை தடவை சத்தியம் நம்ம நோக்கி கடந்து வந்தது, எத்தனை முறை நம்முடைய இருதயத்தை திறக்கிறதற்கான அந்த வார்த்தைகள் வந்தது, நாம தானே நிராகரித்தோம் அப்படின்னு அந்த மனசாட்சிக்கே தெரியும். அதான் நான் சொல்லுவேன், அநேக போதகர்கள் இந்த வேதத்தை எடுத்து வாசித்தவர்கள் தியானிக்கும் பொழுது அவர்களுக்கு தெரியும் தேவன் ஒருவர் தான் என்பதும், அந்த தேவன் இயேசு கிறிஸ்து என்பதும் அவர்களுக்கு தெரியும். ஆனால் அவர்களுடைய சபை, அவர்கள் வந்த பாரம்பரியம் அதை வந்து அவர்களால் ஓப்பனா டிக்ளேர் பண்ண விட மாட்டேங்குது. உனக்கு உன்னுடைய பாரம்பரியம் முக்கியமா, வேதத்தின் அடிப்படையிலான ரட்சிப்பின் சத்தியம் உனக்கு முக்கியமா? அப்ப நீ அழியறது மாத்திரம் இல்லாம உன்னை பின்பற்றுகிறதான அநேக ஜனங்களை அழிவுக்குள்ளாக நடத்துகிறாய் அல்லவா? ஏன்னா நம்ம இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுக்கணும், திருத்துவம் தான் உண்மை அப்படின்ட்டு பேசுகிற அநேக போதகர்களை நான் பார்க்கிறேன். அப்படியானா அவர்களுக்கு சத்தியம் தெரியாதவங்க நல்லா தெரியும். இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்லணும்னா, பரலோகத்தின் தேவன் பிதாவாகிய ஒரே தேவன் நமக்காய் மனிதனாக வெளிப்பட்டார் ரட்சிக்கிறதற்கு என்பதன் அடிப்படையில தான் கர்த்தர் என்றே சொல்ல முடியும். ஏனால் கர்த்தரே தேவன் என்று சொல்லப்பட்டிருக்கே. அப்ப எப்படி இயேசு கிறிஸ்துவ கர்த்தர்னு சொல்லுவ? தேவன் என்கிற அடிப்படையில் தான், அதுவும் ஒரே தேவன் என்கிற அடிப்படையில் தான் இயேசு கிறிஸ்துவை கர்த்தர்னு சொல்ல முடியுமே ஒழிய வேறு எப்படியுமே அவரை கர்த்தர் என்றோ ரட்சகர் என்றோ சொல்ல முடியாது. அப்படி சொல்றேன்னா அநியாயமா நீ சொல்றன்னு அர்த்தம். அறியாமையில சொல்றேன்னு சொல்ல மாட்டேன், அநியாயமா சொல்ற. நீ அழியறது மாத்திரம் இல்லாம இதை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தனா, வேதத்துல இல்லாததான உபதேசத்தை டிஃபெண்ட் பண்ணிட்டு இருந்தனா, நீ வந்து அநேகரை வந்து இடர செய்து கொண்டிருக்கிறாய் என்றுதானே அர்த்தம். திரும்ப சொல்றேன், போதகர்களுக்கு தெரியாமலாம் கிடையாது. இப்ப நம்ம இவ்வளவு பேசுறோம், அவங்களும் கையில பைபிள் வச்சிருக்காங்க, பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டாங்களா? பைபிள் வாசிக்காமையா வந்து பிரசங்கம் பண்ண முடியும்? அவர்களுக்கு நன்றாக தெரியும் சத்தியம் என்னன்னு, ஆனா வெளியில வரமாட்டேன்றாங்க. அதுக்கெல்லாம் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பதில் சொல்லியே ஆகணும். கர்த்தர் சொல்றாங்கல்ல, அவர் வரும்போது அவர்கிட்ட பதில் சொல்லி ஆகணும். அப்போ அந்த மனுஷ போதனைகளை அவங்க மேன்மையா என்றாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். நான் கேட்ட கேள்விக்கு வந்து அவங்க நம்ம சூஸ் பண்ணி அதை விரும்புகிறதுனால நம்மளுடைய சாய்ஸின் படி நம்ம ஒப்பு கொடுக்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம்ல பாஸ்டர்? நிச்சயம், அவ்வளவுதான். எனக்கு இன்னும் ஒரு கொஸ்டின் இருக்குது. விருத்த சேதன உடன்படிக்கை அப்போஸ்தலர் 7:8 இருக்கு. மேலும் விருத்த சேதன உடன்படிக்கையையும் அவனுக்கு ஏற்படுத்தினார். அந்தபடியே அவன் ஈசாக்கை பெற்ற போது 8ஆம் நாளிலே அவனை விருத்த சேதம் பண்ணினான்.
அப்படின்னா அந்த விருத்த சேதன உடன்படிக்கை அப்படின்னு, அந்த உடன்படிக்கைன்னு ஒரு வார்த்தை விருத்த சேதனத்தை சொல்லப்படுது. இன்னொன்று வந்து முதலாம் உடன்படிக்கை, அப்புறம் நித்திய உடன்படிக்கை, இப்படி எல்லாம் இருக்கு. அப்புறம் அப்போஸ்தலர் 7:51 நம்ம பார்க்கும்போது வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. முதலாம் உடன்படிக்கை, விருத்த சேதன உடன்படிக்கை, நித்திய உடன்படிக்கை, கடைசியில இருதயத்திலையும் செவிகளிலையும் விருத்த சேதனம் பெறாதவர்களே. இப்போ இந்த விருத்த சேதன உடன்படிக்கை இல்ல அந்த நித்திய உடன்படிக்கை என்ன மீன் பண்றாரு? இப்ப விருத்த சேதனம் என்பது நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்படுவதற்கு முன்பாகவே ஆபிரகாம் இடத்துல ஆண்டவர் பேசினதான காரியம். இப்ப ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல கர்த்தர் அவனோடு கூட பேசும் பொழுது, உன்னுடைய சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி அவனோடு கூட உடன்படிக்கை செய்கிறார். அந்த உடன்படிக்கையில முக்கியமா ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல, நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன், அவர்கள் என்னுடைய ஜனமாய் இருப்பார்கள். இதான் உடன்படிக்கை. நான் ஒருவரே அவர்களுடைய தேவன், அவர்கள் என்னுடைய ஜனம். அந்த ஒரு சந்ததியை குறித்து அவர் பேசுகிறார். அப்ப இது வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல நித்திய உடன்படிக்கை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கும். அதற்கு பின்பாக அந்த உடன்படிக்கையின் அடையாளமாக எல்லாமே 17ஆம் அதிகாரத்திலே காணப்படுது. ஆதியாகமம் 17 அந்த நித்திய உடன்படிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாமுக்கு பிறக்கிற அவனோடு கூட இருக்கிற எல்லா ஆண் பிள்ளைகளும் அவர்கள் என்ன பண்ணணும், விருத்த சேதனம் பண்ண வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளையை வைத்தார். அப்படியானால் அந்த உடன்படிக்கைக்குள் வருகிறவர்கள் இதற்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அர்த்தம். இதை விசுவாசத்தோடு கூட செய்ய வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா பவுல் விளக்குகிறார். நீங்க சொன்னதை போல செவிகளிலே விருத்த சேதனம் அடையாதவர்கள், இருதயத்திலும் செவியிலும் விருத்த சேதனம் அடையாதவர்கள் அப்படி சொல்றார். அதே மாதிரி உள்ளத்திலே யூதனானவனே யூதன் அப்படின்னு சொல்லுகிறார். அதே மாதிரி ஆகமத்திலையும் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் கூட இந்த வார்த்தையை நம்ம பார்க்க முடியும். இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணும். இருதயத்தினுடைய நுனித்தோல் அதை எப்படி விருத்த சேதனம் பண்ண முடியும்? அப்படியானால் அங்க நித்திய உடன்படிக்கையோடு கூட அதற்கு அடையாளமாக கொடுக்கப்பட்ட விருத்த சேதனம் என்பது ஆவிக்குரியபடி அல்லது ஞான அர்த்தமாக தேவனை விசுவாசிக்கிறவர்களை மனம் திரும்பி அவரை விசுவாசிக்கிறவர்களை குறிக்கிறதான காரியம். தன்னுடைய இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கிறதான காரியத்தை அது வந்து குறிக்கிறது. சரியா? அப்ப நித்திய அப்படின்னு சொன்னீங்க. அப்ப நித்திய உடன்படிக்கை அப்படின்னா அது மாறக்கூடாது, அப்படிதானே? அப்ப முதலாம் உடன்படிக்கை என்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க. இப்ப ஆபிரகாமுக்கு கொடுத்த உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கை என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் முதலாம் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுகிறதான காரியத்தை குறித்து அது வந்து நீக்கப்பட்டு இரண்டாம் உடன்படிக்கை அல்லது புதிய உடன்படிக்கை, இரத்தத்தினாலாகிய உடன்படிக்கை அப்படின்றத குறித்து எபிரேய புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கும். அப்ப இந்த முதலாம் உடன்படிக்கைன்னு எபிரேய புஸ்தகத்துல எதை குறித்து பேசுறாருன்னா ஆபிரகாமோடு கூட பண்ணினதான உடன்படிக்கையை குறித்து எபிரேயர் புத்தகத்துல அவர் எழுதுகிறவர் சொல்லல. அங்க வந்து பாத்தீங்கன்னா கூடாரத்தின் காரியங்களை குறித்தும் இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட பண்ணின உடன்படிக்கை அல்லது சீனாய் மலையிலே சரிதான உடன்படிக்கை தான் அந்த முதலாம் உடன்படிக்கை. அப்ப அந்த முதலாம் உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா தெரியும், நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவை நோக்கி நடத்துகிறது. இப்ப நல்லா நீங்க இதை புரிந்து கொள்ளணும்னா கலாத்தியர் புஸ்தகத்து 3ஆம் அதிகாரத்துக்கு போனீங்கன்னா, விசுவாசம் வருகிற வரைக்கும் இது என்ன பண்ணுதுன்னா நியாயப்பிரமாணம் கிறிஸ்துவை நோக்கி நம்மை நடத்துகிற உபாத்தியாயா இருக்கிறது. நம்மளை டீச் பண்ணி கிறிஸ்துவை நோக்கி கொண்டு போகுது. கிறிஸ்து வந்தாச்சு அப்படி சொன்னா இது நம்மளை டீச் பண்ணி கிறிஸ்துவத்தை கொண்டு போக வேணாம். இது எல்லாமே வந்து கிறிஸ்துவை தான் பாயிண்ட் பண்ணுது. ஆகமங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் கிறிஸ்துவை பாயிண்ட் பண்ணுது. கிறிஸ்து வந்துட்டாருன்னா என்ன பண்ணணும்? அந்த யூதர்கள் எல்லாம் அத்தனை பேரும் கிறிஸ்துவை நம்ப வேண்டும். நான் நம்ப மாட்டேன், விருத்த சேதனத்தினால அந்த உடன்படிக்கையினால எனக்கு ரட்சிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தா அதுல பிரயோஜனம் கிடையாது இல்ல. ஏன்னா அந்த நித்திய உடன்படிக்கை என்பது இயேசு கிறிஸ்து தன்னுடைய ரத்தத்தினால் செய்கிற புதிய உடன்படிக்கையை தான் குறிக்குது. அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து தன் ஜனத்தோடு கூட பண்ணுகிற உடன்படிக்கையோட நிழல் தான் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 7வது வசனத்துல சொல்லப்படுகிறதான உடன்படிக்கையை குறிக்கும். நித்திய உடன்படிக்கை அது மாறாதது. ஏன்னா அந்த சந்ததி என்று சொல்லப்படுகிறது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது என்பதாக கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல பவுல் பேசுகிறார். அந்த சந்ததி என்பது ஒருவனை குறிக்கிறது. அந்த சந்ததி இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் சீனாய் மலையில பண்ணதான உடன்படிக்கை அது முடிஞ்சதா அப்படின்னா நிச்சயமா முடிஞ்சது. ஏன்னா சீனாய் மலையில பண்ணுகிற உடன்படிக்கையின்படிதான் பலிகள் செலுத்தப்படுகிறது. அப்ப அந்த பலிகள் இப்ப முடிஞ்சிருச்சா அப்படின்னு சொன்னா ஆமா முடிஞ்சிருச்சுல. காளைகள், ஆடுகள், மிருகங்கள் இவைகளுடைய ரத்தத்தினாலே உண்டாகிறதான சுத்திகரிப்பு எப்படி நம்முடைய இருதயத்தை சுத்திகரிக்க முடியும்? இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் தான்
நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். நம்முடைய கிருபாதார பலி அப்படின்னு சொன்னா அவர்தான் இல்லையா? அப்ப அந்த பலிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை நோக்கி நம்மளை நடத்தி கொண்டு வந்திருக்கிறது. அப்ப இந்த பலி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இவரை தான் நான் நம்ப வேண்டும், பலிகள் செலுத்தியாகப்பட்டது அப்படின்னு விசுவாசிக்க வேண்டும். அப்ப அந்த முதலாம் உடன்படிக்கை தான் மாற்றப்பட்டது. அது அடுத்த உடன்படிக்கை வந்தோன்னே அது பினிஷ்டு அப்படின்னு சொல்லுகிறார். அப்ப நித்திய உடன்படிக்கை என்பது, நித்திய என்ற வார்த்தையை இட்டர்னல் அப்படின்றது மாறாதது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப ஆபிரகாமோடு கூட செய்ததான அந்த உடன்படிக்கை ஆவிக்குரிய பிரகாரமாக இயேசு கிறிஸ்துவையும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் செய்யப்படுகிற உடன்படிக்கையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல விசுவாசம் வைக்கிறவர்கள் தேவ பிள்ளைகள் ஆவதையும் குறிக்கிறது. அப்போ எனக்கு இப்ப தெளிவா புரிஞ்சுது பாஸ்டர். அந்த நித்திய உடன்படிக்கை அதனுடைய அது நிழலாய் அந்த புதிய உடன்படிக்கை. ஆமா, இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறதான காரியம், இயேசு கிறிஸ்து செய்கிற உடன்படிக்கையை குறிக்கிறதான காரியம் தான். இந்த வசனங்களை வாசித்தா நம்ம கேட்கிறவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்ல. ஏன்னா நான் இப்ப சொன்னதான வசனங்கள்ல 2 வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆபிரகாமோடு கூட ஆண்டவர் பேசுறாரு, உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின்வரும் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நித்திய உடன்படிக்கையை ஸ்தாபிப்பேன் சொன்னவர் எப்படி அந்த உடன்படிக்கையை மாத்திருவாரு? அப்ப திரும்பவும் வாசிக்கிறேன், உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த சந்ததி என்கிற வார்த்தையை குறித்து தான் என்ன பண்றாரு, இது கிறிஸ்துவை தான் குறிக்கிறது, கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைக்கிறவர்களை தான் இது குறிக்கிறது என்று பவுல் என்ன பண்றாரு, எடுத்து எழுதுறாரு. எங்க அப்படின்னா கலாத்தியர் 3:16 நான் வாசிக்கிறேன். ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன. சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு, சிங்குலர்ல உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னு எழுதுறாரு. அப்ப எப்படி மாறிடுச்சு? மாறலையே. அங்க சொன்னதான காரியம் தான் இங்க நடந்திருக்குது. அப்ப இயேசு கிறிஸ்து என்னுடைய ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கை இது, விசுவாசிங்க, இந்த ரத்தம் உங்களுக்காய் சிந்தப்பட்டது அப்படின்னு சொல்றாருன்னா, ஆபிரகாமோடு கூட பண்ணின அந்த நித்திய உடன்படிக்கை தான் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா முத்திரிக்கிறார். அதான் அதனுடைய அர்த்தம். அது மாத்திரமல்ல, நீங்க தொடர்ந்து அதுல கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 23வது வசனம் 22, 23, 24 வாசிக்கலாம். அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்குத்தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்திற்கு கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவினிடத்திற்கு வழி நடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே. கிளியரா இருக்கு. இன்னும் தொடர்ந்து வாசிக்கும் ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றார். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. அப்ப எப்படிதான் தேவனுடைய புத்திரராகிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினாலே. ஒருவர் விசுவாசத்தை இன்னொருத்தருடைய பிள்ளையாக முடியுமா? போய் சிந்தித்து பார்க்கணும். அப்ப யோவான் 1:12 என்னதான் வாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அவருடைய நாமத்தின் மேல, அதாவது இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தின் மேல விசுவாசம் உள்ளவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரத்தை பெறுகிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இவரை விசுவாசிக்கிறனால இவருடைய பிள்ளைகள் ஆகிறோம். என்னதான் விசுவாசிக்கிறோம்? அந்த நித்திய பிதா எனக்காக குமாரனாக வெளிப்பட்டார், மனிதனாக வெளிப்பட்டார் என்று ஏசாயா 9:6 படி விசுவாசிக்கிறோம். அப்ப இதுதான் நித்திய உடன்படிக்கை. நித்திய உடன்படிக்கைக்கு அது நிழலா நடந்த காரியம் புதிய உடன்படிக்கையை குறிக்குது. முதலாம் உடன்படிக்கை சீனாய் மலையில கொடுக்கப்பட்டது. முதலாம் உடன்படிக்கை என்பது இஸ்ரவேல் தன்னுடைய ஜனங்களிடத்துல அவர் பண்ணின உடன்படிக்கை. முன்னாடி ஒரு மனிதனிடத்துல பண்ணுகிறார், ஆபிரகாம் இடத்துல. ஆனால் அவனுடைய சந்ததியை குறித்து உடன்படிக்கை பண்ணுகிறார். அந்த சந்ததி என்பது இயேசு கிறிஸ்துவை, தேவன் மனிதனாக வெளிப்பட்டு அவர் மேல வைக்கிற விசுவாசத்தை குறிக்குது. இப்போ கிளியரா எனக்கு புரிஞ்சுது பாஸ்டர். விருத்த சேதனம்னா என்ன, அந்த உடன்படிக்கைனா என்ன, ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. மீண்டும் நம்ம சந்திக்கலாம் பாஸ்டர். தேங்க்யூ.